அதுக்கப்புறம் சம்பவ இடத்தை நீங்க சுத்தியே பாத்தீங்கன்னா வேடநத்தம், வேப்பிலோடை, புதூர், அதுக்கப்புறம் துரைசாமிபுரம், இந்த மாதிரி பல வில்லேஜஸ் இருக்கு. வேடநத்த கிராமத்திலே பாத்தீங்கன்னா ஆண்கள் தோராயமா ஒரு 800 நபர்கள் இருப்பாங்க. இப்ப நான் சொன்ன இந்த லிஸ்ட், அந்த 800 நபர் ஆண்கள்ல அது விசாரிக்கிறதுக்கு அந்த 800 நபர் ஆண்கள் ஏன் அதை பண்ணிருக்க கூடாது, அதுல சந்தேகத்தின்படி எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க சொல்ற உண்மைகள், இதுக்கு அலிபைன்னு நம்ம சொல்லுவோம். அவங்க அன்னைக்கு இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, நம்ம அதை விசாரிக்கிறோம். அந்த மாதிரி அவங்க அந்த நேரத்தில் எங்க இருந்தாங்க அப்படின்றத தனியா அதை விசாரிக்கணும். அவங்க சொன்னதை அப்படியே நம்ம கேட்டு இது பண்ணிட முடியாது. அவங்க இந்த குற்றம் நடந்த அன்னைக்கு எங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ப்ராப்பரா விசாரிச்சு அவங்க சொல்ற அளவை கரெக்டா இருக்கான்னு சொல்லி விசாரிக்கிறதுக்கு இதுக்கு டெடிகேட்டடா டீம்ஸ் இருந்தாங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஓ கிரிமினல்ஸ், ஜெயில் ரிலீஸ், கன்விக்டட் அஃபெண்டர்ஸ் ஒரு 461 கிரிமினல்ஸை டைரக்டாவும் சரி டிஜிட்டல் எவிடன்ஸ் மூலியமாவும் சரி இந்த வழக்க பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரூல் அவுட் பண்ணிருக்கோம். இந்த கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய இத்தனை ஆண்கள்ல அவங்களுடைய கேரக்டர், இந்த கிராம மக்கள் கொடுக்கிற எவிடன்ஸ், விட்னஸை வச்சு அந்த நபர்கள் இதை பண்ணல அப்படின்னு சொல்றதையும் நம்ம ரூல் அவுட் பண்ணிருக்கோம். இப்ப இவ்வளவு நாட்கள் நம்ம பண்ண இந்த சிஸ்டமேட்டிக், தரோ அண்ட் ப்ரொஃபஷனல் ஒர்க்குனாலதான் நம்ம இந்த டிஜிட்டல் எவிடன்சஸ் நேரடியா போய் விசாரிச்சது, ப்ரீவியஸ் கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணது, இது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி நம்ம இந்த நபரை கைது பண்ணிருக்கோம். இவ்வளவு ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சதை வச்சு இந்த நபரை நம்ம கைது பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட், இந்த வழக்கு ரிப்போர்ட் ஆன நாள்ல இருந்து நான் டீம்ல சொன்னக்கூடிய கான்ஸ்டபிள் ரேங்க்ல இருந்து கூட எஸ்ஐ ரேங்க் வரை இருக்கிற நபர்கள் இப்போ ஒரு சூப்பர்வைசரி ஆபீசராகவும் சரி, ஒரு டீமோடைய ஒரு இன்சார்ஜா, ஒரு டிஎஸ்பியோ, ஒரு இன்ஸ்பெக்டர்னால ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து இதை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனா இரவு பகல் பார்க்காம ரெஸ்ட்டுக்கு நாம போங்கன்னு சொல்லி சொன்னாலும் இந்த கான்ஸ்டபிள்ஸா இருக்கட்டும், எஸ்ஐயா இருக்கட்டும், இந்த வழக்கை கிராக் பண்ற வரைக்கும், இந்த குற்றம் புரிந்த நபரை பிடிக்கிற வரைக்கும் கிடைச்ச இடத்துலயே அங்கேயே அந்த ஊர்லயே கேம்ப் பண்ணிட்டு அங்கேயே வண்டியிலேயே கூட தூங்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாங்க. இது பார்ட் ஆஃப் போலீசிங் தான். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றதும், இந்த மாதிரி சின்சியர் டெடிகேட்டட் கான்ஸ்டபிள்ஸ் டு எஸ்ஐனால தான் இந்த கேஸ் கிராக் ஆச்சு அப்படின்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.